சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தகாத உறவு காதலியுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை மனைவிக்கு அனுப்பி மனைவியை தற்கொலை செய்ய வைத்த கணவரை போலீசார் கைது செய்தனர். ஓமலூர் அடுத்த துட்டம்பட்டியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவருக்கும் இடையே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்த நிலையில் பெரிய சோரகை பகுதியைச் சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவருடன் ஜெய்சங்கருக்கு தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதில் இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்த வீடியோவை மனைவிக்கு ஜெய்சங்கர் அனுப்பியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ஜெய்சங்கரின் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் ஓமலூர் அருகே தலைமறைவாக இருந்த ஜெய்சங்கரையும் அவரின் தகாத உறவு காதலி சின்ன பொண்ணையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஊராட்சி மன்ற தலைவருடன் தகாத உறவில் இருந்து கணவரை கூலிப்படை ஏவி கொன்ற மனைவியை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்தவர் செல்வி. இவருக்கு பழனிவேல் என்பவருடன் திருமணமாகி மகன் உள்ள நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடும்ப தகராறை சரி செய்ய ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமியிடம் சென்று செல்வி முறையிட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இது பழனிவேலுக்கு தெரியவர தகராறு முற்றி இருக்கிறது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமியுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்ட திட்டமிட்டிய செல்வி பழனிவேலை கூலிப்படை ஏவி கொலை செய்துவிட்டார். இந்த சம்பவத்தில் செல்வி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மகனை பெற்ற தாயை அடித்து கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் துமக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியம்மாளின் மகன் சிவசாமி. மது போதைக்கு அடிமையான சிவசாமி நாள்தோறும் தாய் பாண்டியம்மாளுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதேபோன்று மது போதையில் வந்து தகராறில் ஈடுபட்ட சிவசாமி தாய் பாண்டியம்மாளை தாக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தாய் பாண்டியம்மாள் கட்டை மற்றும் கல்லால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சிவசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பாண்டியம்மாளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்ற தாயே மகனை அடித்து கொன்றது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.